நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுக்க முயன்றதாகவும், தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதால் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என பிரதமர் மோடியை தான் கேட்டுக் கொண்டதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் வேண்டுமென்றே பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுத்ததாகவும், எதிர்க்கட்சி எம்பிக்களின் திட்டத்தை அறிந்தே நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை கேட்டுக் கொண்டதாக ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், முழு விவரங்கள். எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமான பெண் எம்பிக்கள் சிலர் பிரதமர் நரேந்திர மோடியை தாக்கக்கூடும் என்ற எங்களுக்கான தகவல்கள் என்பது கிடைத்தது. பிரதமருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை எங்களுக்கான தகவல்களாக கிடைத்ததை அடுத்துதான் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வேண்டாம் என்று நான் தான் தனிப்பட்ட முறையில் அவரை அறிவுறுத்தினேன் என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். மக்களவையில் அதிகாரப்பூர்வமாக அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவை குறிப்பிலும் அவை ஏறி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் எம்பிக்களான ஜோதிமணி மற்றும் சுதா ஆகிய இருவரது பெயரையும் சொல்லி இவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவைக்கு வந்தால் அவர்கள் அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும், அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்பும், அவரது பேச்சை இடையூறு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பிரதமர் நரேந்திர மோடி வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதனால் தான் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மக்களவைக்கு வரவில்லை என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக மறுத்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை ஓம் பிர்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்திலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகின்றது. இதில் மிக முக்கியமான விஷயம், பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே அச்சுறுத்தலா என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த பிரச்சனையை நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டும் என்றால், கடந்த 2-3 தினங்களாகவே நாடாளுமன்றத்தின் அவை, குறிப்பாக மக்களவை என்பது நடைபெறாமலேயே இருக்கிறது. காரணம், ராகுல் காந்தி அவர்கள் சீனா விவகாரத்தை சுட்டிக்காட்டியும் சீனா ராணுவம் இந்திய எல்லைக்குள் நுழைந்தது என்று முன்னாள் ராணுவ தளபதி நரவானே அவர்கள் அவரது புத்தகத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற விஷயத்தை அவர் வலியுறுத்தி வந்தார். அதற்கு அடுத்த சில தினங்களிலேயே அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக உறவு சம்பந்தமான அந்த ஒப்பந்தம் முடிவாகி இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியானவுடன் அது குறித்தும் விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். மிக முக்கியமாக நரவானே அவர்களுடைய புத்தகம் பற்றி பேசும் பொழுது அது இன்னும் வெளிவராத புத்தகம், எனவே அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி கிடையாது என்றுதான் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் முதலிலிருந்தே சொல்லி வந்தார். இரண்டாவது, வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்தவரை வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே விளக்கங்களை அளித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது முழுமையாக ஆகவில்லை. அதே சமயம் இந்தியர்களுடைய நலன்களுக்கு எதிரான எந்த விஷயமும் நாங்கள் அதில் செயல்படுத்த மாட்டோம், ஆரம்ப கட்ட அளவில் தான் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சரத்துகள் குறித்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும், பிறகுதான் அது இறுதி வடிவத்திற்கு கொண்டு வரப்படும் என்ற விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இதைத்தான் இன்று மாநிலங்களவையில் பேசும் பொழுது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லும் பொழுது, நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது SIR விவகாரம் கேட்டார்கள், நடத்தினோம். அதே போல மற்ற விஷயங்கள் குறித்தும் பேசும் பொழுதும் நாங்கள் முழுமையான வாய்ப்புகளை அளிக்கிறோம். இவர்கள் கேட்டது போலவே வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் நாங்கள் அமைச்சர் அவர்கள் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் அடுத்த பிசினஸ்களுக்கு செல்லலாம் என்பதுதான் விஷயமே தவிர நாங்கள் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்கவே இல்லை என்பதை அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தார். இந்த சூழலில் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் மிக அக்ரெசிவான ஒரு இடத்தில் தான் இருந்தார்கள். 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்களது கோபம் இன்னமும் அதிகரித்திருந்தது. குறிப்பாக அவைத்தலைவர் அந்த இருக்கைக்கு முன்பாக வந்து பதாகைகளை காட்டுவது, அங்கு நின்று முழக்கங்களை எழுப்புவது போன்றவற்றை செய்து வந்தார்கள். காலையில் 11 மணிக்கு அவை தொடங்கிய உடனேயே இப்படியான பதாகைகளை கொண்டு வருவது, புத்தகங்களை கிழித்து போடுவது, பேப்பர்களை கிழித்து போடுவது என்பது அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது. அதை உறுப்பினர்கள் செய்யாதீர்கள் என்பதை அவர் மீண்டும்
மீண்டும் வலியுறுத்தி வந்தார். ஆனாலும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் அவ்வாறு செய்து வந்ததை அடுத்து சில நொடிகளிலேயே அவை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் பிறகு 12 மணிக்கு தொடங்கிய பொழுது 2 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு தொடங்கிய பொழுது 3 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு அவைக்கு வந்த பொழுது அனைவருமே எதிர்பார்த்திருந்தோம், எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் என்றுதான் நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அதற்கு அப்படியே எதிர்மாறாக பிரதமர் நரேந்திர மோடிக்கே அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை சபாநாயகர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.